ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாமல் நம்மளுடைய கவர்மெண்ட் உத்தரவாதத்தோட மாதம் ஒரு நிலையான வருமானம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக வரணுமா? அப்போ இன்றைக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு மாதம் ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டு ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கும். இன்றைக்கி வாங்க இதில் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி இதில் பணம் போடுறது, முக்கியமாக நம்ம எவ்வளோ பணம் கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ ஒவ்வொரு மாதமும் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்கிறது நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டம் தாங்க. இதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமாக போட்டுட்டு 5 வருஷத்துக்கு மாதம் அதுக்கான வட்டி மட்டுமே நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் நாம் போட்ட அசல் ஒரு பைசா கூட குறையாமல் அப்படியே நமக்கு திரும்ப கிடைச்சிடும். இந்த திட்டம் ரிட்டையர் ஆன பர்சனுக்கோ மாதம் ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த திட்டத்தோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, நம்மளுடைய மத்திய அரசோடைய திட்டங்க இது. அதனால் நம்ம போடுற பணத்துக்கு 100% இதில் சேஃப்ட் அண்ட் செக்யூராக இருக்கும். இதில் நமக்கு நிலையான மாத ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய திட்டம். இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தாங்க. நம்மளுடைய ஒரு லம்சமான அமௌண்ட்டை இதில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அதுவும் 5 வருடத்துக்கு. இதில் எந்த ஒரு மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லைங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க்கு இல்லாமல் நம்மளுடைய முதலீட்டை பாதுகாப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு நபராலும் இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு காமன் பீப்புளாக இருக்கலாம், அதாவது பொதுமக்களாக இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிட்டையர்டு பீப்புளாக இருக்கலாங்க. முக்கியமாக ரிட்டையர்டு பீப்புளுக்கு இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலையான வருமானம் வேணும், மாதம் ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ், அதாவது வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் சொல்கிறோம்ல, அவங்க யாருமே இந்த திட்டத்தில் சேர முடியாதுங்க. இந்த திட்டத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கு 7.4% பர் ஆனம் ஒரு வருடத்துக்கு நமக்கு வட்டி கொடுத்துட்ருக்காங்க. 7.4% வட்டி ஒரு வருஷத்துக்கு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த வட்டி குவார்ட்டர்லிக்கு ஒன்ஸ் நமக்கு வேரி ஆகுங்க. அதனால் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போய் இப்போ என்ன வட்டி விகிதம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வட்டி விகிதம் கொடுக்குறாங்களோ அந்த வட்டி விகிதம் தான் 5 வருடங்களுக்கு உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 7.3% வட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாங்க. அது ஒரு 3 மாதம் கழித்து உங்களுக்கு வேரி ஆனாலோ ஒரு 7.2% அல்லது 7.1% அந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆனாலோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த அந்த 7.3% வட்டியே தான் அந்த 5 வருடங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமோடைய டெபாசிட் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் மினிமமாக 1000 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. மேக்ஸிமம் பார்க்கும்போது நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 9 lakhs வரைக்குமே இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் 15 lakhs வரைக்குமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இப்போ இந்த ஸ்கீம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடைக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமுங்க. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக போய் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஜெராக்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கேஷாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் செக்காகவும் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய வட்டி, அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால் இந்த திட்டத்தில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த திட்டத்துடைய டென்யூர் என்னென்னா 5 years லாக்இன் பீரியடுங்க. 5 வருஷம் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்க போகிறோம். இல்லைங்க நாங்கள் 5 வருஷம் டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் நாம் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாமா, முன்கூட்டியே பணமாக எடுக்கிறதுக்கு வசதி இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நமக்கு ப்ரீ மெச்சூர் க்ளோசர் இருக்குங்க. ஆனால் சம்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம பணத்தை எடுக்கணும்னா 1 வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2% உங்களுக்கு அபராதம் போடுவாங்க, டிடக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள்
3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை எடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு 1% உங்களுக்கு டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய வட்டி கிடைக்குங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வட்டி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ வந்துட்டு 7.4% வட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வட்டிக்கே நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, அதனுடைய நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்மளுடைய டிவைடட் பை 12 போட்டால் நம்மளுடைய ஒரு மாதத்துக்கான வட்டி விகிதம் நமக்கு கிடைச்சிடும். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் சரிங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் வந்துட்டு இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு 3000 ரூபான்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்குமே உங்களுக்கு வட்டி கிடைக்குங்க. அதே நீங்கள் 7 லட்ச ரூபாய் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வட்டி மட்டுமே வந்துட்டு 4316 ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டும் ஈஸியாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக வச்சு ஒரு 9 lakhs என்கிட்ட இருக்குப்பா, நான் லம்சமாக வந்துட்டு 9 lakhs வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 5550 ரூபாய் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுங்க. அதே நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் லம்சமாக 15 லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 9250 ரூபாய் அந்த வீதத்தில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வட்டி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த திட்டம் யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரிட்டையர் ஆன பர்சனுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த திட்டத்து மூலிமா உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா உங்ககிட்டயோ இல்லை உங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயோ ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போட்டிங்கன்னா மாதம் வீட்டில் இருந்தே நம்மளுடைய வருமானத்தை பெற முடியும். ஆக மொத்தத்தில் நிரந்தரமான ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும். அதுவும் நம்மளுடைய கவர்மெண்ட் பாதுகாப்போட எந்த ஒரு மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல வட்டி கிடைக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.